டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மெயினா பேசுறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா கீரைகளை கீரையும் மாதிரி இருக்கும், ஆனா கீரை இல்ல அது. அந்த ஒரு முக்கியமானது அது. நறுமணம் உள்ளது, வாசனையா இருக்கும். எல்லாத்துலயுமே நம்ம அதை சேர்ப்போம். ஏன்னா பிரியாணிக்கு கண்டிப்பா அது இல்லாம நம்ம செய்ய மாட்டோம். அது பாத்தீங்கன்னா புதினா. புதினா கட்டு 10 ரூபா தான். 10 ரூபா புதினா கட்டு லட்சக்கணக்குல நம்ம செலவழிக்கிற மருந்துகள்ல குணப்படுத்துறது புதினா. அதை நீங்க நல்லா பயன்படுத்தி உங்களுக்கு அந்த லட்சக்கணக்குல கொண்டு போய் கொட்டுறத நிறுத்திட்டு புதினாவுல நல்ல பயன்பெறலாம். சரிங்களா? எல்லா மருந்துகளும் விட புதினா ரொம்ப முக்கியமானது உடம்புக்கு. புதினா இலை பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யும் தெரியுங்களா? முகத்துல பொலிவு உண்டாகும். வயிற்றுல இருந்து பிரச்சனை, வயிறு பிரச்சனைனால்தான் முகத்துல நமக்கு காட்டுது. அப்ப வயிறு பிரச்சனை இல்லாம இருக்குன்னா புதினா இலைகளை அதிகமா சாப்பிட சாப்பிட நமக்கு டைஜஷன் இருக்கா, நல்ல பழம். அடுத்து அல்சர் இருக்கும் உங்களுக்கு, புண்ணாத்தம். அடுத்து நான் சொல்றது உங்களுக்கு இந்த மூணையும் விட்டுட்டு கருவளையத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய பதிவுல. கருவளையத்தை சரி பண்றது உங்களுக்கு புதினா தான். புதினாவை அரைச்சு நான் ஃபேஸ்ல போட்டு அந்த வளையத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு கருவளையம் போகும்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதே போலதான் இந்த புதினாவுடைய சாறை எடுத்து முகத்துல உள்ள கருவளையம், அடுத்து மங்கு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா மங்கெல்லாம் போயிடும். புதினாவில் லெமன் கலந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து போட போட உங்களுக்கு மங்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அடுத்து புதினா இந்த சுகர் பேஷண்ட் எப்படி எடுத்துக்கணும்? சுகர் பேஷண்ட்டுகளுக்கு புதினாவை சாப்பிடுவது துவையலா அரைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பச்சையா ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம். இந்த வகையில மட்டும் சொல்றேன். ஜூஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களேன்னு கேக்குறீங்க. அதுல லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பா சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுக்கிறது இப்படிதான் எடுக்கணும். ஒரு அரை லெமன் எடுத்துக்கணும். புதினா 2 கை எடுத்துக்கணும். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். புழிஞ்சு புதினா அடிச்சுட்டு வடிகட்டி சில பேர் தேங்காய் பால் விட்டு குடிக்கலாம். குடிச்சா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா தான், இல்லைன்னா இது ரெண்டையும் மட்டும் குடிங்க. லைட்டா சால்ட் கலங்க. சுகர் பேஷண்ட் அதிகமா சால்ட் போடக்கூடாது. சுகரோ பேஷண்ட் அதிகமா சால்ட் போட்டு நல்லா குடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுகர் போட்டுக்காதீங்க, சால்ட் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்குங்க. கலந்துட்டு குடிக்கலாம். மில்ட்டுன்னு சொல்றீங்க, மில்ட்டுன்றதுதான் இதுதான். ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றுல உள்ள புண்கள் ஆறும். சுகர் பேஷண்ட்க்கு டைஜஷன் ஆகும். எனக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கு, எரிச்சலா இருக்கு நெஞ்சு அப்படின்றவங்க லெமனை குறைச்சிட்டு வெறும் புதினாவை அதிகமா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு அடிச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா, தேங்காய் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு அந்த எல்லாம் சேர்த்து வடிகட்டி குடிக்கும் போது உங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, மலச்சிக்கல் இருக்கா, எரிச்சல் இருக்கா, எதுவுமே இருக்காது. எல்லாமே சரியாயிரும். சுகர் பேஷண்ட் மெயினா எடுத்துக்கும் போது சுகரும் குறையும். சுகர் கண்டிப்பா குறையும். புதினாவை கண்டிப்பா நீங்க 10 ரூபா கட்டுதான், நீங்க வாங்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய நோய்கள் எல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. நன்றி. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு நன்றி.